பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கடந்த வாரத்தில் வாக்குத்தத்த வசனமாக நாம் பார்த்த அதே வார்த்தையை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தில் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நீ பேசின வார்த்தையை அநேகரை தொற்றிருக்கிறதுக்காக நன்றிப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக ஆண்டவர் சாட்சியாக இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் உதவிச்சும் ஆண்டவரே. அநேகரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறீங்க. சிலர் ஆண்டவர் சுகம் பெற்று ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்தான்னு சொல்லி சாட்சி மூலமாக சொல்கிறாங்க. அதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. செய்வன கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுறாங்கப்பா. ஆண்டவர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெறுறாங்க. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன ஆண்டவரே சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கும் அநேக தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் என்று சொல்லிட்டு உன் வலது கையை பிடித்து. உங்கள் வலது கையை பிடிக்கிறவர் யார்? உரிமையாளர். எல்லாரும் பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போது வலது கையை பிடித்திருக்கிறவர் பாருங்க, உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சில பிள்ளைகளை கைப்பிடிச்சு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, பிள்ளைகளை பத்திரமாக கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அந்த ஒரு பாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் அப்பாவுக்கு இருக்கும். அதுபோல் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ உன் வலது கையை அவர் பிடித்திருக்கிறேன் என்று சொல்கிறான்னு சொன்னால் அவரே என்னை நடத்துவா. எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அவர் எங்கே போகிறாரோ அங்கே நான் போகிறேன். அதான் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போக முடியாது. அவர் உங்களுடைய வலது கையை பிடித்து விட்டார் என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கே தான் நீங்கள் போகணும். அங்கே போகும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. நிறைய பேர் கொஞ்ச நாள் ஆண்டவர் நாங்கள் உங்கள் கையை பிடிச்சிக்கிடுறோம் அப்படிம்பாங்க. ஆண்டோடைய கையை பிடிச்சிருப்பாங்க. சில பிரச்சனை வந்தோடனே அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாங்கிறதுக்காக தான் உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருடைய வலது கையையும் அவர் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது இதற்கு ஆதாரமாக தான் நம்ம பார்த்தோம். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் தேவன், உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான்னா அவர் தேவன் என்கிற ஒரு உரிமை எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் தான் நம்ம உருவாக்கினவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபை குறித்து பார்க்கும்போது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, அப்போது அங்கே சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவர், யாக்கோபாக சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலாக உருவாக்குகிறவர். யாக்கோபாய் சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலாய் உருவாக்குகிறார். அதான் அவர் சொல்றார். இந்த உருவாக்குதல் என்றால் என்ன? உருவாக்குதல், சிருஷ்டிப்பு. யாக்கோபாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த யாக்கோபு என்ன செய்தார் அப்படிங்கிறது கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். அவன் எத்தன் ஏமாற்றினா, அண்ணனை ஏமாற்றி. நீங்களே யாரையும் ஏமாற்றிருக்கிறீங்களா? ஒருவேளை நான் ஏமாத்தினா, ஐயோ தெரியாமல் நான் செய்து விட்டேன்னு சொல்லி ஏமாத்தினவங்கள நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஏமாத்தினீங்களா? பாருங்க, நான் செய்தது தவறு தான் அப்படின்னு உணர்றீங்களா? தவறு தான் நீ உணர்றவங்க மனம் திரும்புவாங்க. நான் என்ன செய்துட்டேன் அப்படி சொல்கிறவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் மனம் கடினப்பட்ட பாவின்னு பேர். ஆனால் இங்கே நீங்கள் பேர் இந்த யாக்கோபை பார்க்கும்போது அவன் எங்கே போகிறான்? அண்ணனை ஏமாத்தினான்,
அப்பாவை ஏமாத்தினான், மாமனாரை ஏமாத்தினான், மாமனார் இவனை ஏமாத்தினாங்க. எல்லாம் ஒரு ஏமாற்றத்திற்கு நடுவில் ஒரு வார்த்தை வருது, உன் சகோதரன் உன்னை கொலை செய்வதற்காக புறப்பட்டு வருகிறான் என்கிற செய்தி வந்த உடனே இவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று. இந்த பயம் இனிமே எப்படி அண்ணங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் செய்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. இங்கே இவன் எங்கே போய் நிற்கிறான்னு சொன்னால் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். முதல்ல செய்த காரியங்கள் என்னன்னு சொன்னால், முதல்ல அவர் என்ன செய்தார், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டார். அப்போ அக்கறைப்படுத்துன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் போய் நிற்கணும்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அதை எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணி உட்காருவோம், ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா, எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஜெபம் ஃப்ரீயாகவே இருக்காது. அதுக்கு தான் எல்லாத்தையும் தூர வச்சிடணும். நீங்கள் ஜெபம்னு நினைக்கிறீங்களா, உங்கள் செல்ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அரை மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், செல்ஃபோன் யார் வேணாலும் பேசட்டும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறேங்க, யாரும் எனக்கு கதவை தட்டக்கூடாது, நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு பதில் வர்றேன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பதில் வரும். எனக்கு என்ன செய்கிறது தெரியுமா, ஜோமனை உட்கார்றது, ஃபோனை சைலண்டில் போட்டுறது. சைலண்டில் போட்டால் கூட இவங்க 2 பாரு, ஒன்று மணியை பார்ப்பாங்க, 2வது ஃபோனை பார்ப்பாங்க, ஏதாவது முக்கியமான ஃபோன் வந்திருக்கா. இப்படி ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. அதுக்கு தான் அக்கறைப்படுத்துகிறான். மனைவிமார் அக்கறைப்படுத்திட்டான், பிள்ளைகளை அக்கறைப்படுத்திட்டான், எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்திருக்கிறான். அந்த தனித்திருக்கிற ஜெபம் தனியாக ஜெபித்து பாருங்க, உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். எனக்கு தனி ஜெபம் கிடையாது. ஜெபிக்கிறோன்னு சொன்னால் ஜெபிக்கிறது அதுக்கே ஃபோன் வச்சுக்கிடுறது. எப்படி பைபிள் படிக்கிறதுக்கு ஃபோனு, பாட்டு பாடுறதுக்கு ஃபோனு, எல்லாத்துக்கும் ஃபோன் வச்சுக்கிட்டு வேறு எப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் தொடர்பு கொள்ள முடியும்? எல்லாத்தையும் தூக்கி வைங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டு பாடுங்க. பாட்டு புஸ்தகத்தை எடுத்து பாட்டு பாடுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, பைபிளை எடுத்து பைபிள் படிக்கணும். செல்ஃபோன்லேயே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. செல்ஃபோன் எதுக்கு தெரியுமா பைபிள் அங்கே வச்சுருக்குது? எங்கேயா கடைக்கு போனீங்க, எங்கேயா போகும்போது, எல்லாம் பிரயாணத்தில் எங்கேயா போகும்போது நீங்கள் படிக்கலாம். ஆனால் அதுதான் நமக்கு முக்கியம் சொல்லக்கூடாது. முக்கியம் பைபிள். பைபிளை கையில் தூக்கணும், பைபிளை சுமக்கணும், பைபிளை சுமந்து தேவ சமூகத்தில் நிற்கணும். ஆலயத்துக்கு போனால் கூட இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் பாட்டு புஸ்தகம் கொண்டு போகிறது கிடையாது. அப்படியே ஸ்டைலாக போடுறது, எது ஒரு டேப் ஒன்று வச்சுக்கிடுறது அல்லது செல்ஃபோனு. பைபிள் எங்கே, பைபிள் எல்லாம் பாக்கெட்டில் இருக்குது. இந்த மாதிரி அசால்ட்டாக எனக்கு ஜெபிக்கிற சிலர் ஜெபம் கேட்கப்படலை. உண்மையாக ஜெபிக்கணும்னு நினைங்க, உண்மையாக தேவ சமூகத்தில் நிற்கணும்னு நினைங்க. தேவனுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஒழுங்காக நம்ம இருக்க வேண்டும். ஆமாருமையான அதுதான் அவர் செய்கிறார். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தனிமையாக இருக்கிறாரு. அப்பந்தான் ஆண்டவர் அங்கே நடுவில் நிற்கிறாரு. தனியாக ஜெபம் பண்ணும்போது அவர் அங்கே இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசி கேட்கலாம். மத்தேயு 6:6 எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்ததிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பாருங்க. ஜெபிக்க தொடங்குறவங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுடைய அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து தனித்து ஜெபித்து பாருங்க. அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த அரங்கத்தில் இருக்கிற பிதா, நீங்க அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறீங்க, அங்க பிதா இருக்கிறாரு. பிதா என்ன செய்யற தெரியுமா? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே பிதா என்ன பண்றான்னு சொன்னா, அவர் நீயோ உங்களுக்கு முன்னாலேயே அங்கே போயிட்டாரு. நீங்கள் தனி ஜெபம் பண்ண போகும்போது பிதா உங்களுக்கு முன்னால் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நீ ஜெபிக்கும் போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, பார்க்கிறாரு. அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் அதுக்கு பதிலும் கொடுக்கிறார். அதான் தனி ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவம் நமக்கு வேணும்.
அததான் இவர் செய்கிறார். யாக்கோபை சிருஷ்டித்ததுக்கு இஸ்ரவேலை சிருஷ்டித்த தேவன் அவரை யாக்கோபா சிருஷ்டித்தவன் இஸ்ரவேலை உருவாக்குற தேவனா இருக்கிறார். உருவாக்குறதா அவர் அங்கே என்ன செய்யறானா, போராடி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, பொழுது விடியுது போக விடு அப்படிங்கிறாரு. ஆனா இவர் சொல்றாரு, யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. அந்த உரிமை எப்படி கிடைச்சி தெரியுமா? ஏற்கனவே அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் யாருக்கு? ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம், அவங்க அப்பா ஈசா கொடுத்த வாக்கு தத்துவம். இன்னைக்கு யாக்கோபுக்கு அந்த வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து ஜெபிக்கிறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அவர் சொல்றாரு, பொழுது விடியுது என்னை போக விடு. ஆனா அவர் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதியும் போக விடுறேன். அப்போ உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றான், என் பேரு யாக்கோபு. அப்பா பேரை கேட்கும் போது ஏசா என்று சொல்லி அப்பாவை ஏமாத்தினார். ஆனா ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. இதுவரைக்கும் யாரை நீங்க ஏமாத்தி இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவரை ஏமாற்றாதபடி ஆண்டவரை ஏமாற்ற நினைக்கிறவங்க ஏமாந்து போவாங்க. அதனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையை சொல்லுங்க. நீங்க யாரு அப்படிங்கிறதை அவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே நான் யாக்கோபு, ஆண்டவரே நான் யாக்கோபு. ஆயக்காரன் சொல்லுகிறான், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். பரிசையும் சொல்லுகிறான், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க அப்படி அல்ல, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை உருவாக்குறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? உங்களை உருவாக்கிறவர். இஸ்ரவேலாய் உருவாக்குற தேவன் உங்களையும் உங்களுடைய இருக்கிற ஸ்தானத்தையும் மாற்றி அவர் உங்களை உருவாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றப் போகிறார். பிரைஸ்தலார். நிச்சயமாகவே ஆயத்தமாகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் காணப்பட வேண்டாம். அதனால தான் இவர் எங்கே இருக்கிறார்னா, பிந்தி தனித்திருந்து தேவ சமூகத்தில் போராடும் போது அவர் கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என் பேர் யாக்கோபுன்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட போராடி ஆண்டவருக்கு இவனுக்குள்ள ஒரு உறவு, நல்ல உறவானதுனால அதுக்கப்புறம் சொல்ல, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். உருவாக்கின தேவன் முதல்ல யாக்கோபு, இப்போ இஸ்ரவேலாய் தேவன் மாற்றிவிட்டா. அந்த தேவன் தான் இன்னைக்கு சொல்றாரு, உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே துணை நிற்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவரோடு கூட இருக்கிறார். எப்படி என்றால், ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், அந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் தேவன் அப்படியே நடத்துவார். அதனால தான் உன்னை சிருஷ்டித்தவர் உருவாக்கினவர். உருவாக்கின விதத்தை நம்ம பார்த்தோம், எப்படி ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடியுது போக விடு. அப்போ இப்போ கேட்குறாரு, உன் பேர் என்ன? இப்போ கூட எத்தனையோ காரியத்தை ஏமாற்றிக்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க, முடியாது. உண்மையை சொல்லுங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு அப்பா கிட்ட தன்னுடைய அப்பா தகப்பன்கிட்ட போயிட்டு உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் ஏசான்னு சொன்னார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பெத்த தகப்பன் இடத்துல பொய் சொல்லுகிற ஒரு அனுபவம், பொய் சொல்ல ஒரு காரியம், அந்த மனசு கூட குத்தலை. இன்றைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் அநியாயம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேருக்கு விரோதமான காரியம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் ஏமாற்றியிருக்கலாம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. இப்போ கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது யாக்கோபுன்னு சொன்ன உடனே ஆண்டவரே பேரை மாத்துறார். இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல், அப்படியானால் எத்தனை என்று சொல்ல மாட்டாங்க. இனி நீ எத்தனை இல்லை, இனி பாவி இல்லை, இனி ஏமாற்றுகிறவன் அல்ல, நீ உண்மை பேசுகிறவன், உண்மை உள்ளவன். அதுதான் சொல்றாரு, இஸ்ரவேல் என்கிற பெயரை வைக்கிறார். இஸ்ரவேல் என்றால் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவன். ஏதோ ஒரு பிரச்சனைக்குள் இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்கிறதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக, அற்புதம் செய்வதற்காக இந்த நாளிலே
இந்த தொலைக்காட்சி முன்பதாக தேவன் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? அந்த வாசித்த வசனத்தில், இந்த மாதத்தில் கொடுத்த வசனம், உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து என்ன பண்ணிருக்கிறாரு? வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. வலது கை பிடித்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்தாலும் இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாதே, நீ பயப்படா. ஏன்? உன் வலது கை என் கையில் இருக்குது. நம்புறீங்களா? உங்கள் வலதுகரம் ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கிறார். அதனால முன்னால் இருக்கிற காரியங்களை பயந்து 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 பயந்தே நீங்கள் ராத்திரி வந்தால் தூக்கம் வரதில்லை. வெளியே போனால் பயம், ஏதாவது காரியம் செய்யணும் பயம், ஐயோ பயம். ஏன்? அந்த பயம் இன்றைக்கு உங்களை விட்டு நீங்கிறது. அவர் சொல்றார், உன் வலதுகை நான் பிடிச்சிருக்கிறேன்ட்டு. அது சொல்லிட்டு அடுத்தால ஒன்று சொல்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? அதில் 12ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. அவன்கிட்ட போராடிட்டே இருக்கிறாங்களா? போராடுறாங்க போராடுறாங்க போராடுறாங்க. எப்படி நான் அதை ஜெயிக்கிறது? எந்த பக்கத்தில் பார்த்தாலும் போராட்டம். நல்லது பேசினாலும் போராட்டம், நல்லது செய்தாலும் போராட்டம். அவர் சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை, யார் உங்களுக்காக உங்களோடு போராடி கொண்டிருக்கிறாங்களோ, உங்களோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. இல்லைங்க, எனக்கு இந்த பக்கம் போராட்டம், அந்த பக்கம் போராட்டம். ஒருத்தர் சொல்கிறாங்க, டிவி பார்க்குறவங்க, ஐயா எனக்கு நிம்மதியே இல்லையா. முன்னால் இருக்கிறவங்க போராடுறாங்க, பின்னால் இருக்கிறவங்க போராடுறாங்க, இந்த பக்கம் போராடுறாங்க, இந்த பக்கம் போராடுறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? இல்லையா, நான் ஜெபம் பண்ணுறேன்யா, ஆண்டவரே எப்படியாவது இந்த வீட்டுக்காரங்களை ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க, இந்த வீட்டுக்காரங்களை ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க, முன்னால் இருக்கவன் ஏதாவது ஒன்று ஆகட்டும், என் கண்ணு பார்க்கணும். இப்படி நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணாதுங்க. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். பயப்படாதுன்னு சொல்லிட்டார்ல. பயப்படாதுன்னு சொன்ன பிறகு நீங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டோடைய பாதத்தில் மட்டும் உட்காருங்க. யார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, அதை தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமென். தேவன் அவர் பார்த்து கொள்வாருங்க. நீங்கள் யுத்தம் பண்ணீங்க, அவர் சும்மா இருப்பார். நீங்கள் சும்மா இருந்து தேவனை துதிச்சிங்கன்னா அவர் யுத்தம் பண்ணுவார். நம்புறீங்களா? நீங்கள் போராடி 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 உங்கள் பலத்தில் எவ்வளவு நீங்கள் போராடினாலும் ஜெயிக்க முடியாது. சொல்லணும், இனி நான் போராட மாட்டேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 75ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அப்ப எங்க ஜெயம் வரும்? தேவனே நியாயாதிபதி. தேவன் உங்களுக்காக நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நியாயம் செய்வார், கரெக்டா நியாயம் செய்வார். ஒருவனை உயர்த்த முடியும், ஒருவனை தாழ்த்த முடியும். ஆண்டவரால இல்லாமக்கிறார், இல்பொருள் ஆக்கிறார். உங்களை பாருங்க, உங்களோடு போராடுகிறவர்களை தேடி பார்ப்பீங்க. நம்மளோட போராடினவங்க எங்க போனாங்க? இருக்கிற இடமே தெரியாது. தேடியும் காண மாட்டீர்கள். யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, யாரோ எனக்கு செய்வனை, அதை பற்றி பயப்படாதுங்க. தேவ சமூகத்தில் மட்டும் உண்மையாக இருங்க. யார் உங்களுக்கு செய்வனை செய்தாலும் சரி, அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்புறீங்களா? உங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் யார் செய்தாலும் உங்களை வாய்க்காது. நீ ஏன்னா நீ ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்கள் வலது கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். உங்களை உருவாக்கினவர் அவர் தான். அவர் தான் உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர் உருவாக்கினவர் அவர் தான். அவரும் கூட இருக்கும்போது யாரும் உங்களுக்கு விரோதமாக செய்வன செய்யலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் உங்களை காஞ்சிபுரத்தை விட்டே நாங்கள் அனுப்பிடுவோம், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் அல்லேலியா போட்டுகிட்டே இருக்கிறீங்களே அப்படி சொல்லி பயங்கரமாக போராடினாங்க. நேருக்கு நேராக போராடினாங்க. நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம். ஆராதனை ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால்
எதிர் வீடு தான். ஆராதனை ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெரிய பாக்ஸ் வச்சு ஸ்லோகம் போட்டுருவாங்க. அவங்க ஸ்லோகம் அது பாட்டு பயங்கரமாக சத்தம் இருக்கும். நம்ம சபையில் நம்ம மைக் போட்டால் கூட அவங்க சத்தம் தான் அதிகமாக இருக்கும். தெருவில் இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் அவங்ககிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் வேண்டாம், அவங்ககிட்ட போய் கேட்கவும் வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கொள்ளுவா. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் தெரியுமா? அவரை நம்பி இருக்கிறோம், அவர் பார்த்துக்கொள்ளுவா. ஏன்னா இந்த சபைக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் என்னை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பும்போது, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை, இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான்னு சொல்ல வாக்கு தத்தமே கொடுத்து என்னை அனுப்பினார் ஆண்டவர். அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், முதல்ல எங்களை அங்கேருந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் பண்ண போனாங்க. அவங்க போயிட்டு பணம் கொடுத்து, இந்த மாதிரி எங்களுக்கு எதிரில் ஒரு சர்ச்சை இருக்குது, எப்போ பார்த்தாலும் அல்லேலியான்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால் அவங்க அங்கேருந்து காலி பண்ணி போட்டுன்னு சொல்லிட்டு மந்திரவாதிகிட்ட பணம்லாம் கொடுத்து எல்லா பொருளும் கொடுத்து பின்னால் முழிச்சு பார்க்குறாரு. ஒரு ஐயா இருக்கிறாங்க. அந்த ஐயா நமக்கு வேண்டியவர், அந்த பக்கத்து இடத்துக்காரங்க. அந்த ஐயா அதை பார்த்துட்டு நேராக வராங்க. வந்த உடனே, ஐயா ஒரு காரியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, என்னையான்னு சொல்ல, ஐயா இந்த இடத்துக்கு நான் போனேன், எனக்கு நல்லது செய்யறதுக்காக நான் ஒரு மந்திரவாதி தேடி போனேன், அங்கே உங்களுக்கு விரோதமாக இவங்களும் வந்திருந்தாங்க, எதிர் வீட்டுக்காரங்க வந்தாங்க ஐயா, வந்து அங்கே இவ்வளோ பணம் கொடுத்து அந்த கதை காலி பண்ணணும்னு சொல்லி மந்திரம் பண்ண சொன்னாங்க, கண்ணால் பார்த்தையா, அதனால் நீங்கள் அவள் 3000 ரூபா கொடுத்துருக்காங்க, நீங்களும் 3000 மட்டும் கொடுங்க, 2000 நான் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அடுத்த பெரிய மந்திரவாதி பார்த்து பண்ணலான்ட்டு. நான் சொன்னேன், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தரும் என்னை தொட முடியாதுன்னு. உண்மைதாங்க, நடந்த சம்பவம். அவன் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வக்கீல், நிறைய அடியாட்களாக இருக்கிறாங்க, அப்படி இப்படி என்னெல்லாமோ சொன்ன. யார் இருந்தானே? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். மந்திரம் பண்ணாங்க, என்ன பண்ணணுமோ விரோதமான காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால், ஒரே நாள் எங்களுக்கு சென்னையில் ஒரு உபவாச ஜெபம் இருந்துச்சு. அந்த உபவாச ஜெபத்துக்கு நாங்கள் போயிட்டு நைட்டு தான் வரோம். பார்த்தா அவங்களுக்குள்ளேயே பயங்கரமான பிரச்சனை வந்திருக்குது. என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. பெரிய பேப்பர்லாம் வந்த செய்தி வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விற்றுட்டு இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல, கிடைக்கல. காரணம் என்னென்னா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். உங்களை தொட முடியாதுங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்கணும், அவ்வளோதான். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் தான். ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிற வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் ஜெபித்தா என்ன தெரியுமா? உன்னோடு பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீங்கள் தேடலாம், நம்மளோட போராடினவன் எங்கே போனாங்க? தேடியும் காணாதிருப்பாய். தேடி பார்ப்பீங்க, பார்க்க முடியாது. அருமையானவர்களே, உங்களோட போராடுகிறவர்கள். அடுத்தால் சொல்றாரு, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். யுத்தம் பண்ணுறாங்களா? அதுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணாதுங்க. எதை செய்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார். எங்களுடைய விசுவாசம் அப்படிதாங்க. எது நடந்தாலும் சரி அவர் பார்த்து கொள்வார். அப்படி தான் பார்த்துருக்கிறார். எத்தனை பேர் சொல்லலாம். அருமையானவர்களே, ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஒருத்தர் கல்யாணத்துக்கு பரப்புறாங்க, சர்ச்சை விசுவாசி பரப்புறாங்க. உடனே அப்போ அவங்க எங்கே போனாலுமே ஜெபம் தான் போவாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் அந்த கல்யாணத்துக்கு நீ போக வேண்டாம், ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரெடியாகி வந்துட்டாங்க.
போக வேண்டாம்னு சொன்ன உடனே கடைசியில் அவங்க அந்த போகலை. உடனே அவங்க மச்சனவன் சொல்கிறான், என்ன நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக சத்தம் போடுறான். சொல்லிட்டு போகிறான், நான் போயிட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிடுறேன் அப்படின்னா. கடைசியில் அந்த வேனு போச்சு பாருங்கள். போனால் அந்த நாகர்கோவில் கிட்ட போகிறதுக்கு போகிற நேரத்தில் பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஸ்பாட்டில் 2-3 பேர் காலி. அதில் முதல் இவன் காலி. வந்து கவனிச்சுக்கிட்டேன்னு சொன்னால நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, நம்ம தேவ சமூகத்தில் மட்டும் காத்திருப்போம். யாக்கோபு அவருடைய பாதத்தில் காத்திருந்தனால எதிரியாய் வந்த அண்ணன் நண்பனாய் மாறிவிட்டான். நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போமா? யார் உங்களுக்கு விரோதமானாலும் சரி, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு, பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே இறங்கிட்டப்பா. இன்று கொடுத்த வாக்கு தத்துவம், உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொன்ன தேவன் உங்களை பார்த்தான் சொல்கிறார். உங்களை பார்த்தான். அருமையான சகோதரனை, அருமையான சகோதரி, உங்களை பார்த்து சொல்ல பயப்படாதே. இது வரைக்கும் தொலைக்காட்சிக்கு அமர்ந்திருக்கும் முன்பதாக வரைக்கும் பயந்து கொண்டிருந்தீங்க, அந்த பயத்தை இன்றைக்கே தேவன் உங்களை விட்டு மாற்றுகிறார். பயப்படாதீங்க. அந்த வியாதி மாறுகிறது. கேன்சர் சொன்னாங்களா? பயப்படாதங்க, கேன்சர் இல்லை. கட்டின்னு சொன்னாங்களா? கட்டி ஆண்டவர் மறைய பண்ணுறார். ஆனால் நீ விசுவாசிக்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் மேலே நடக்குது. ஒரு சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. இன்றைக்கே சரி, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சாத்தான் போராடிக்கிட்டே இருக்கிறான். இனி போராட மாட்டான், போராட முடியாது. காரணம், வலது கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். ஆண்டவரே, என் வலது கையை எனக்கு பிடிச்சிருக்கிறீங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சொல்லுங்க. அவர் பார்த்துக்கொள்ளுவா. தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து முழங்கால நின்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் மாறட்டப்பா. உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும். ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், பெற்றோர்களை பாதுகாத்துக்கொள்ளும், கணவன் மனைவியை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தாவே, குடும்பத்தில் அடிக்கடி காணப்படுகிற போராட்டங்கள், எல்லா போராட்டம் மாறட்டும் ஆண்டவர். அடிக்கடி காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவர். ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறங்க தா, இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, எந்த நேரத்தில் பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரே சண்டை சண்டை சண்டை, சமாதானம் இல்லாமல் இருக்கிற அந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு நீ சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. சமாதானத்தின் தேவன் இந்த வேளையில் கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. பிள்ளைகள் அற்புதம் பெற்றதுக்காக நன்றி. உங்கள் சாட்சியாக இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அது மாத்திரமல்ல, யூடியூப்பில் கூட என்னுடைய செய்தியை பார்க்கலாம். சாம்சன் காமராஜ் என்கிற பேரில் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் என்னுடைய செய்தி, இதுக்கு முன்னால் பேசின செய்தி கூட வரும். நீங்கள் பார்க்கலாம். பார்த்து நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.